ஒரு சந்தோஷமான விஷயத்த நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இது இந்தியா படிச்ச வரலாற்று சாதனை. என்ன அப்படின்னா, K4 பாலிஸ்டிக் ஏவுகணைய சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்தியா. இந்த மாதிரியான ஏவுகணைய சோதனை பண்றதுனால எனக்கு என்ன பயன் அப்படின்னு நீங்க நெறைய பேரு யோசிக்கலாம். நீங்க இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணிட்டு கூட போலாம். ஆனா இந்த விஷயத்த தான் நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தீபாவளிக்கு நம்ம எல்லாருமே ராக்கெட் விடுவோம். அந்த ராக்கெட் அப்படின்றது கண்டபடிக்கு எங்கேயாவது போய் வெடிக்கும். ஆனா அந்த ராக்கெட்லயே இந்த இடத்துல இல்லைனா இந்த வீட்டு மாடியில இல்லைனா இந்த தெருவுல போய் வெடி அப்படின்னு நம்ம ஒரு அட்ரஸை செட் பண்ணி அனுப்பிச்சு அந்த இடத்துல போய் அந்த ராக்கெட் விழுந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இந்த மாதிரியான பாலிஸ்டிக் மிசைல்ஸ், அதாவது பாலிஸ்டிக் ஏவுகணைகள்னு சொல்லுவாங்க. அதில் ரொம்பவே அட்வான்ஸ்டானது தான் இப்போ இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்கிற இந்த K4. அந்த ஏவுகணைகள் நிறைய நாட்டில் இருந்தாலும் அணு ஆயுதங்களை தாங்கி கொண்டு போகிற ஏவுகணைகளை ஒரு சில நாடுகள் தான் வச்சுருக்கு. அதில் இந்தியாவும் ஒன்று அப்படின்றது தான் இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம். இப்போ அணு ஆயுதம் அப்படின்றத நிறைய நாடு வச்சுருப்பாங்க. அதை கொண்டு போய் போடுறதுக்கு ஏதாவது ஒன்று வேணும். அதை சும்மா கையால் தூக்கி போடுறதுக்கு அது ஒன்றும் நம்ம வீட்டில் இருக்கிற பவுடர் டப்பா மாதிரியான சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுக்கு பயன்படுத்தக்கூடியது தான் இந்த மாதிரியான ஏவுகணைகள். இதில் நியூக்ளியர் வார் ஹெட்ஸை பயன்படுத்தக்கூடிய ஏவுகணை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த ராக்கெட்டை 3 விதமான இடங்கள்லேருந்து ஏவலாம். நியூக்ளியர் ட்ரையாட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒன்று நிலத்துல இருந்து, இன்னொன்று ஆகாயத்திலிருந்து, மூணாவது ஒரு விஷயம் தண்ணியிலிருந்து. நிலத்துல இருந்தோ ஆகாயத்தில் இருந்தோ நம்ம இந்த மாதிரியான பாலிஸ்டிக் மிசைல்களை நியூக்ளியர் வார்ஹெட், அதாவது அணு ஆயுதங்களை வச்சு அனுப்பும்போது நிறைய நாடுகள் இப்போ இருக்கக்கூடிய சேட்டலைட் இமேஜஸ், அது மட்டும் இல்லாமல் ரேடார்ஸ், ட்ராக்கிங் டெக்னாலஜி வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட இருக்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலியமாக வானத்திலேயே நம்ம ஏவுகணையை தாக்கி அழிச்சிருவாங்க. அப்படி அழிக்கும்போது நம்ம குறி வச்ச டார்கெட்டில் போய் அது விழுறதுக்கு முடியாமல் போயிடும். ஆனால் இந்த மாதிரியான ட்ராக்கிங் சிஸ்டத்துலலாம் பிடிபடாமல் ஒரு ஏவுகணையை நம்மளால் லான்ச் பண்ண முடியும். அதுதான் கடலினுடைய அடியாழத்திலிருந்து ஏவக்கூடியது. அதாவது நீர்மூழ்கி கப்பல்லேருந்து ஏவுவாங்க. இந்த நீர்மூழ்கி கப்பல்லேருந்து ஒரு ஏவுகணை ஏவும்போது எந்த நாட்டினுடைய ரேடாராலையும் சரி, சேட்டலைட்டாலையும் சரி, ட்ராக்கிங் சிஸ்டமாலையும் சரி அதை கண்டுபிடிக்க முடியாது. அது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அதை தான் நியூக்ளியர் ட்ரையாடுன்னு சொல்லுவாங்க. நியூக்ளியர் ட்ரையாட்னா நிலம், ஆகாயம், தண்ணி. இந்த நிலம் அது மட்டும் இல்லாமல் ஆகாயத்திலிருந்து மிசைல்களை ஏவுற டெக்னாலஜியை நிறைய நாடுகள் வச்சுருக்கு. இந்த மூணாவதாக ஒன்று சொன்ன பாருங்கள், நீர்மூழ்கி கப்பல்லேருந்து ஏவுறது அப்படின்றது, இது ஒரு சில நாடுகள் கிட்ட தான் இருக்குது. அதை வேர்லுவிட் எண்ணிடலாம். அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, 4வது இந்தியா. ஏன் நம்மளை ஆண்ட பிரிட்டிஷ்காரங்க கிட்ட கூட இந்த மாதிரியான டெக்னாலஜி இல்லை. நிறைய பேர் பிரிட்டிஷ்காரங்க தான் நம்மளை படிக்க வச்சாங்கன்னெலாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்கக்கிட்டே இந்த டெக்னாலஜி இல்லை. இந்த நியூக்ளியர் ட்ரையாட் அப்படின்றது இந்தியா கிட்டே இருக்குது. இந்தியா கூட சேர்ந்த வெறும் 4 நாடுகள் கிட்ட மட்டும்தான் இருக்குது. அது நான் முன்னாடி சொன்னது. இப்போது நிலத்திலிருந்து ஏவுறதுக்கு நம்மக்கிட்ட பிருத்திவி, அக்னி மாதிரியான ஏவுகணைகள்லாம் இருக்குது. இப்போது சைனா நம்ம மேலே இந்த மாதிரியான அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் போது நம்மளுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஐசிபிஎம்னு சொல்லுவோம், இன்டர்கான்டினல் பாலிஸ்டிக் மிசைல், இது நம்ம எங்கேருந்துலாம் ஏவும் அப்படின்றத அவங்க சேட்டலைட் மேப்பிங் வச்சு ஈஸியாக பார்த்து அதை தகர்த்துருவாங்க. அதே நேரத்தில் இப்போ நம்ம ஃபைட்டர் ஜெட்டான சுகாய் இருக்குது, மிராஜ் இருக்குது, ஜாகுவார் இருக்குது, ரஃபேல் இருக்குது. இதன் மூலியமாக நம்ம பக்கத்து நாடான பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நகரங்களை ஈஸியாக டார்கெட் பண்ணலாம். ஒருவேளை பாகிஸ்தான் கூட போர் வந்துச்சுன்னா இந்த ஏவுகணையை வச்சு அடிக்கலாம். ஆனால் சைனா கூடயும் நமக்கு இந்தியாவுக்கும் போர் வரும்போது சீன நகரங்கள் இந்தியாவிலேருந்து தொலைதூரமாக இருக்குது. அதுக்குள்ளே இந்த மாதிரியான ஃபைட்டர் ஜெட்டெல்லாம் நம்ம அனுப்பணும் அப்படின்னா அதுவுமே அவங்களுடைய ரேடார் மேப்பிங், அவங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் கண்டுபிடிச்சி ஈஸியாக வானத்திலே அழிச்சிருவாங்க. அவங்களால கண்டே பிடிக்க முடியாது தான் இந்த சப்மரைன்லேருந்து தாக்கக்கூடியது. அது மலாக்கா ஸ்ட்ரெயிட், சீனாவுக்கு பக்கத்தில் வரைக்கும் அடியாளத்தில் போய் நம்மளால் இந்த மாதிரியான நியூக்ளியர் பவர் ஏவுகணையை அவங்க மேலே ஏவ முடியும். அதுக்கு தான் இந்தியா ஒரு 2 கப்பல்களை வச்சுருக்காங்க. இதை வந்துட்டு ஒரு இன்ஜினியரிங் மார்வலஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த கப்பல் பேர் என்ன அப்படின்னா ஐஎன்எஸ் அரிஹாத், ஐஎன்எஸ் அரிஹாந்த். இந்த ரெண்டுமே அணுசக்தியில் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள். இந்த கப்பலில் இருந்து தான் இப்போ இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருக்கிற இந்த K4 பாலிஸ்டிக் மிசைலை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி K15 அப்படின்னு ஒரு மிசைல் இருந்துச்சு. அதனுடைய ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னா 700 கிலோமீட்டர். நம்ம ஒரு இடத்துலேருந்து ஏவணும்னா சுற்றி இருக்கிற 700 கிலோமீட்டரில் எந்த இடத்து சொல்லுதமோ அந்த இடத்த போய் அடிக்கும். ஆனால் இந்த K4 பாலிஸ்டிக் மிசைலுடைய ரேஞ்ச் கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி இதை தயாரித்த இந்திய நிறுவனமான DRDO சொல்லியிருக்கு. ஆனால் சைனா அதோடைய ரேஞ்சு 5000 கிலோமீட்டர் அப்படின்னு குற்றம் சாட்டினாலுமே இந்தியா அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறது எவ்வளோ அப்படின்னா 3500 கிலோமீட்டர் ஐஎன்எஸ் அரிஹாத் கப்பல்
கப்பல்ல இருந்து இதை சோதனை பண்ணி பார்த்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இதுதான் மிக முக்கியமான சந்தோஷமான செய்தி அப்படின்னு நான் சொன்னது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஐஎன்எஸ் அரிகாத் கப்பல்கள் எல்லாமே ரொம்பவே நாட்டினுடைய ஒரு தேச பாதுகாப்பு சொத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நேஷ்னல் செக்யூரிட்டி அசட்ஸ். இது இந்திய பிரதமரினுடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுதங்கள். இந்த மாதிரியான நீர்மூழ்கி கப்பல், அதுலேருந்து ஏவக்கூடிய K4 மிசைல் மாதிரியான டெக்னாலஜிலாம் நம்மக்கிட்ட இருக்கும்போது பாகிஸ்தானோ சரி சைனாவோ சரி இந்தியாவை அடிக்கும்போது 1க்கு 100 தடவை யோசித்து தான் அடிப்பாங்க. ஏன்னா நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரிட்டாலியேஷன் பதிலடி அப்படின்றது அவங்க எதிர்பாராத விதமாக இருக்கும். நம்மளினுடைய எங்கே இருந்து இதை ஏவுறாங்க அப்படின்னு தெரியாத இடத்துல இருந்து இந்தியா ஏவுவாங்க. அந்த டெக்னாலஜி அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்றத இந்தியா இப்போ அவங்களுக்கு உணர்த்தியிருக்கு. அதனால தான் நம்ம பாதுகாப்பான நாட்டில் இருக்கோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த K4 பாலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சப்மரைன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைலை ரொம்பவே வெற்றிகரமாக சோதனை பண்ணிட்டோம். இது இப்போ நம்மக்கிட்ட இருக்க இந்த டெக்னாலஜி, இதை நம்ம எப்போ வேணால் பயன்படுத்தலாம். அப்படின்னா நம்மளுடைய எதிரி நாடான பாகிஸ்தான் மேலேயோ சைனா மேலேயோ நமக்கு பிடிக்கல அப்படின்னா இதை கொண்டு போய் போட்டுற முடியாது. அதுக்கு எல்லாமே ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. அதுக்கு பேர் தான் நியூக்ளியர் டிட்டரன்ஸ், நோ நியூக்ளியர் ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் சண்டை வரும்போது இந்தியா முதல் ஆளாக இந்த ஏவுகணை தாக்குதலை, இந்த மாதிரியான அணுவாயுத ஏவுகணை தாக்குதலை சைனா மேலே பண்ணிட முடியாது. ஒருவேளை அவங்க பண்ணாங்கன்னா மட்டும்தான் நம்மளால் அவங்க மேலே இந்த மாதிரியான ஏவுகணை தாக்குதலை பண்ண முடியும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அணுசக்தி வாய்ந்த நாடுகளுமே இந்த நியூக்ளியர் டிட்டரன்ஸ் அப்படின்ற அந்த கட்டுப்பாட்டின் கீழே தான் இருப்பாங்க. இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொன்ன ஒரு சினாரியோ. அதோட மட்டும் இல்லாமல் கன்வென்ஷனல் டிட்டரன்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. கன்வென்ஷனல் டிட்டரன்ஸ்னால் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஏவுகணை அணுவாயுத ஏவுகணை தாங்கிய கப்பல் நம்மளுடைய கடல் எல்லையில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே நிறைய நாடுகள் நம்மளை தாக்குறதுக்கு 1க்கு 100 தடவை யோசிப்பாங்க. இந்த மாதிரியான தற்காப்புக்கு மட்டும் இல்லாமல் சர்வைலன்ஸ் அண்ட் ரெக்கசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, உளவு தகவல்களை சேகரிக்கிறதுக்கும் இது மாதிரியான சப்மரைன்ஸ் நமக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதனாலவே இந்த மாதிரியான நியூக்ளியர் பவர் சப்மரைன்ஸை இந்தியா 2 வச்சுருக்காங்க. ஆனால் சைனா 5க்கும் மேலே வச்சுருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்தியா வச்சுருக்க 2 இந்த மாதிரியான சப்மரைன்ஸ் என்ன அப்படின்னா ஐஎன்எஸ் அரிகாத், ஐஎன்எஸ் அரிஹாந்த். இதில் தான் K15 இப்போது இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய K4 ஏவுகணைகள். K15 வந்து 700 கிலோமீட்டர் ரேஞ்சு, K4 வந்து 3500 கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி வல்லுநர்களால் சொல்லப்படுது. DRDOவும் இதை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம நாடு பாதுகாப்பாக இருக்கும்போது செல்வ வளம் மிக்க ஒரு நாடாக மாறும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பேங்க்கில் போய் பணம் போடுறீங்க அப்படின்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் எதனால் போடுறீங்க? அந்த பேங்க் மேலே இருக்கிற நம்பிக்கையால். திருப்பி உங்களுக்கு வட்டி வரும். அதே மாதிரி தான் நிறைய நிறுவனங்கள், கம்பெனிஸ் இது எல்லாமே பாதுகாப்பான ஒரு நாட்டில் வந்து தான் அவங்களுடைய தொழிற்சாலைகளை வைப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பும் தருவாங்க. அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் பெருக்குவாங்க. அப்பேற்பட்ட ஒரு பாதுகாப்பான நாடுகள் உலகத்தில் 4 இருக்குது. இந்த மாதிரியான நியூக்ளியர் ட்ரையாடை வச்சிருக்கிறதுனால நிலம், நீர், தண்ணிக்குள்ளேருந்து ஏவக்கூடிய பலிஸ்டிக் மிசைலை, அதுவும் நியூக்ளியர் வார்ஹெட்டை வச்சுருக்கக்கூடிய நாடுகள். ஒன்று அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, அடுத்து இந்தியா. நான் சொன்னது இதுதான். பாதுகாப்பான ஒரு நாட்டில் நீங்கள் வாழுதீங்க. இதுதான் உங்களுக்கு கிடைக்கிற பயன். இந்த மாதிரியான டெக்னாலஜியை இந்தியா சோதித்து பார்க்கும் பொழுது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த நியூக்ளியர் டெக்னாலஜி அப்படின்றது ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ஒரு டெக்னாலஜி. இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா பிரிட்டன் இந்த மாதிரியான நிறைய நாடுகள் இது சோதனை பண்ணியிருந்தாலுமே, ஏன் அமெரிக்காவே முதல் தடவை சோதனை பண்ணும்போது இதில் தோற்று போயிருக்காங்க. ஆனால் இந்தியா மங்கள்யான் மாதிரி இதை தடவை சோதனையிலேயே வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்றது தான் நம்ம எல்லாருமே சந்தோஷப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கலனாலும் உங்கள் கருத்துக்களை கீழே சொல்லுங்கள். மேலும் உங்களுக்கு எந்த வகையான வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓஹோ, அப்படியா? ஆமாடே.